अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 11வது சாப்டர் 5வது ஸ்லோகத்தை இன்று நாம் காண வேண்டும். அகெயின் இந்த சாப்டர் ஃபுல்லாவே இந்த உலகத்தின் அனித்தியத்தை பற்றி விரிவாக பேச கண்டு வருகிறது. ஏன்னா நம்ம அடிக்ஷன்ல ஆசையில இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தை உண்மை நம்பி ஆசையில் இருக்கும்போது கண்டிப்பா நம்மளால சொரூப சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதனால இதை கண்டிப்பா இந்த ஆசையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்ற ரெக்வஸ்ட் தான் நிறைய இதுல வந்து கொண்டு இருந்தது. அப்கோர்ஸ் பிரம்மம் சத்தியம் உன்னுடைய சொரூபத்தையும் நீ உணர்ந்து பாரு அப்படிங்கிறதையும் அங்கங்க சொல்லிட்டு வந்தார். இப்ப இந்த 5ல என்ன சொல்றாருன்றத பார்க்கலாம். Realizing that suffering arises from nothing other than thinking, dropping all desires, one rids oneself of it and is happy and at peace everywhere. இது கிட்டத்தட்ட நம்ம மனமா சொல்ல ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். துன்பம் என்பது வெறும் எண்ணங்களினாலேயே, அதாவது சிந்தனையினாலேயே எழுகிறது என்பதை உணர்ந்து ஆசைகள் அனைத்தையும் கைவிடுபவன் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு எங்கும் எப்போதும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் விளங்குகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பேசிக் மனமா சூழலா என்று நாம் பேசுவோம். சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது மனமா சூழலா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதுல நம்ம எல்லா கடினமான சூழல்களை காட்டி அதுக்கு அந்த சூழல்களில் ஒருவன் சுகப்படுகிறான் துக்கப்படுகிறான்னு சொன்னா அதற்கு காரணம் அவனுடைய எண்ணங்களா அல்லது அந்த சூழலா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதுல நம்ம நிரூபிச்ச விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மனமே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிச்சிருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே சூழல் அப்படிங்கிறது சூழல் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒரு மனிதன் அதை சுகமாக அனுபவிப்பான், இன்னொரு மனிதன் அதே சூழலை துக்கமாக அனுபவிக்கின்றான். ஸோ இதை மையமா வச்சுதான் நம்ம வந்து ப்ரூஃபே பண்ணியிருக்கோம். இது வந்து சுகமோ துக்கமோ அது 100% தாட்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான்வெஜ்ஜுக்கு பிராமின்ஸையும் முஸ்லீம்ஸையும் எடுத்துக்காட்டா காட்டியிருக்கோம். ஒருத்தருக்கு சுகம் ஒருத்தருக்கு துக்கமா தெரியுது. அதே மாதிரி ஒரு மரியாதை அப்படிங்கிற அந்த லுக்கிங் குட் விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போறதுக்கு அப்படிங்கிறது பிக் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு அது வந்து மாமியார் வீடு மாதிரி நல்லா தான் இருக்கு. பட் மிகவும் கௌரவமாக வாழ்ந்தவனுக்கு அது பெரிய துன்பமாக தெரிகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் ஒரு நோய் உடல் நோயே வந்தா கூட அந்த பெயின் பாடி பெயின் அப்படிங்கிறது ஜிம்முக்கு போறவனுக்கு அந்த பாடி பெயின் சுகமா இருக்கு. ஆனால் வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஏதாவது பெயின் வரும்போது அது ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம்தான் இல்லையா? அப்போது அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது தான் அந்த டேஞ்சரஸ் திங். ஏன் டேஞ்சர்னு சொல்கிறோம் அப்படின்னா சுகத்தை மட்டும் கொடுத்தா டேஞ்சர் இல்லை, ஆனால் துக்கத்தையும் அதுதான் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த மனமா சூழலா அதை முடிச்ச கையோடு அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, சரி மனசுல தான் எல்லாமே பிரச்சனை, என்ன மனசுல என்ன கோளாறுன்றதை நம்ம பார்ப்போம். அதுல என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா விருப்பு வெறுப்புன்னு ஒரு 2 கிருமிகளை நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா ஒரு மனிதன் ஏன் ஒன்றை வெறுக்கின்றான் என்று பார்த்தால் அதற்கு ஆப்போசிட்டான ஒன்றை விரும்பி இருக்கின்றான், அந்த விரும்பிய பொருள் கிடைக்கவில்லை என்றால் அது வெறுப்பாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே நான்வெஜ் எக்ஸாம்பிள்ல ஒருத்தன் சாப்பிட போகும்போது, அதாவது ரொம்ப பிடிச்சு சாப்பிட போகும்போது அவன்கிட்ட இருந்து பிடிங்கிட்டேங்க அப்படின்னா அவனுக்கு அது வெறுப்பா மாறிடுது. அந்த வெறுப்புக்கு காரணம் என்னன்னா நீ ரொம்ப பிடிச்சதை சாப்பிடும்போது அதை தட்டி விட்டதுனாலதான் அது உனக்கு வெறுப்பா மாறிச்சே தவிர நீ அதுல விருப்பே இல்லாம இருந்தா உனக்கு அது எதுவுமே பண்ணிருக்காது அப்படின்னு எல்லாம் ப்ரூவ் பண்ணி டோட்டலி அந்த தாட்ஸ்ல அந்த எண்ணங்கள்ல முக்கியமான டேஞ்சர் என்ன இருக்குன்னா அந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதையும் நம்ம கோடிட்டு காட்டியிருக்கோம். சரியா? இப்ப அதைத்தான் இங்க வந்து உணர சொல்ற எழுகிறது, அதாவது எண்ணங்களிலேயே எழுகிறது என்பதை உணர்ந்து ஆசைகள் அனைத்தையும் கைவிடு அப்படின்னா இப்போ தாட்ஸ் அப்படிங்கிறது உனக்கு பெரிய டேமேஜ் இல்லை, பெரிய டேஞ்சர் கிடையாது. ஆனால் தாட்ஸ்ல இருக்கக்கூடிய லைக்ஸ் தான் டேஞ்சர்.
ஏன்னா லைக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா டிஸ்லைக் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அது ஒரு மிகப்பெரிய துன்பத்தை உனக்கு கொடுத்தே தீரும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நீ யோசிச்சு பாரு. அதனால எண்ணங்கள் தான் துன்பத்திற்கு காரணம்னு புரிஞ்சுக்கணும். அதுலேயும் குறிப்பா எண்ணங்கள்ல நீ ஆசையோடு வைக்கின்ற எண்ணங்கள், அதாவது எனக்கு இது வேணும், இது இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், இதுதான் எனக்கு லைஃப் அப்படிங்கிற மாதிரியான அடிக்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆசையுடன் கூடிய எண்ணங்கள் தான் இங்கே டேஞ்சர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை டோட்டலா நீ விட்டுட்ட அப்படின்னு சொன்னா துன்பமும் என்னை விட்டு போகிறது. அந்த துன்பத்திலிருந்தும் விடுபட்டு எங்கும் எப்போதும் மகிழ்ச்சியோடு அமைதியோடு விளங்குகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக போகணும்னு அவசியம் இல்லை. எண்ணங்களுடைய அந்த டேஞ்சரை பற்றி பேசியிருக்கோம். சரி, இப்போ இந்த எண்ணங்கள்னா என்ன அப்படின்னு ஹையர் கான்செப்ட்லேருந்து யோசிக்கும் போது மாயா மாயா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் எண்ணம் அப்படின்னு வருது. ஓகேவா? அப்ப மாயைக்கு, அதாவது நீங்க கண் விழித்தவுடன், ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து கண் விழித்தவுடன் உங்களுக்கு இந்த உலகம் தெரிகிறது இல்லையா? அப்போ உலகம் தெரியறதுக்கு எது மூல காரணமா இருக்கு? எண்ணங்கள் மூல காரணமா இருக்கு. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல எண்ணங்கள் இல்லை, அதனால உலகமும் இல்லை. ஆனா தி மொமெண்ட் கண் விழிச்ச உடனே உங்களுக்கு எண்ணங்கள் விழிக்கிறது, உலகமும் விழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேஜரான கான்செப்ட். சரியா? சரி, அப்படி அந்த விழிக்கின்ற எண்ணங்கள் அப்படிங்கிறதோட எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், இது இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் தான் அடுத்து அந்த மாய தோற்றத்தில் உனக்கு சுகதுக்கமாக உருமாறுகிறது. ஃபர்ஸ்டே என்ன புரியணும்? எண்ணங்கள்ன்றது மாயான்னு புரியணும். எண்ணங்களே வெறும் மாயைன்னு புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த எண்ணங்களால் உருவாக்கப்படுகின்ற விஷயங்கள் மாயா. அப்ப அந்த விஷயங்களால் உருவாக்கப்படுகின்ற விருப்பு வெறுப்பும் மாயா. இந்த விருப்பும் வெறுப்புமால் உருவாக்கப்படுகின்ற சுக துக்கமும் மாயா. இப்படி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமேன்னு எனக்கு தோணுது. சரியா? ஏன்னா விருப்பு வெறுப்பு எடுக்கணும், எடுத்தா சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் எப்படி எடுக்கணும்னு தெரியணும்ல. அதுக்கு நம்ம இந்த அத்வைதத்துல மெயினா நம்ம பாக்குறது மாயா தான் இல்லையா? அப்போ இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பா நீ வந்து விருப்பு வெறுப்பை தூக்கிடலாம். அப்போ எண்ணங்களை ஆமா, எண்ணங்கள் மாயா தானே. எங்க உங்களுக்கு மாயா தெரியுது? உலகத்தை உண்மையா தானே பாக்குறீங்க. இந்த உலகத்தை எவனாவது மாயையா பாக்குறானா? இந்த உலக விஷயங்களை எவனாவது மாயையா பாக்குறானா? உனக்கு இந்த புலன் நுகர் விஷயங்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? நாக்குக்கு தேவையான விஷயங்கள், கண்ணுக்கு தேவையான விஷயங்கள், காதுக்கு தேவையான விஷயங்கள், இப்படி ஸ்பர்ஷத்துக்கு தேவையான விஷயங்கள், இந்த எல்லா விஷயங்களையும் நீ மாயையா பாக்குறியா? மாயையா பார்த்தா அதுல அடிக்ட் ஆவியா? ஆனா அது உண்மையான பாக்குறதுனால தானே நமக்கு அடிக்ஷன் வருது. ஆனா 100% நமக்கு நல்லா தெரியுது, எண்ணங்கள் தான் உலகமாக விரிகிறது, எண்ணங்களே தான் புல நுகர் விஷயங்களாக இருக்கின்றது. இன்ஃபேக்ட் புலங்களாக இருப்பதே உன் எண்ணம் தான். இன்ஃபேக்ட் இந்த பாடியே உன் எண்ணம் தான். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல உன் பாடி கூட உனக்கு தெரியறது இல்லை. இல்ல இப்ப எண்ணங்கள் வந்த பிறகுதானே இந்த உடம்பு நான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உனக்கு வந்தது. அப்போ ஒட்டுமொத்தமா எண்ணங்கள் தான் இந்த மாயாவிற்கு அடிப்படை. அப்ப நீ காணும் உலகம் எல்லாமே மாயை, அது வெறும் எண்ணங்களால் ஆனது. இது நம்ம ஸ்ட்ராங்கா புரியணும். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன உனக்கு டவுட் வரலாம்? ஏன் எண்ணங்களாலன்னா எனக்கே தெரியாம பல விஷயங்கள் இருக்கே. இப்ப நான் உருவாக்குன எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரியாம போகும்னா அது நீ ஜென்ம ஜென்மமா போட்டு வச்ச எண்ணங்கள், சப்கான்சியஸ் தாட்டும் நிறைய இருக்கு. ஆனாலும் உனக்கு மேபி தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியலன்னாலும் எண்ணங்கள் தான். ஏன் எண்ணத்தை ஸ்டாப் பண்ணும்போது டீப் டீப்ல எதுவுமே இல்லை இல்ல. அப்போ எண்ணங்கள் விரிந்ததுக்கு அப்புறம் தான் விரியுதுன்னா உனக்கு புரிஞ்சாலும் புரியலைன்னாலும் உன் எண்ணங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அது எப்படின்னு சண்டை போட்டீங்கன்னா பேசாம கனவு எக்ஸாம்பிள்ல காட்டிடுங்க. கனவு வருது, அந்த கனவுல எல்லாமே உன் எண்ணம் தான். உனக்கு தெரிஞ்சு தெரியாது எல்லாமே வருதுதான். பட் அட் தி சேம் டைம் அக்செப்ட் பண்ணிக்கிற இல்லை. நீ தூங்கினதுக்கு அப்புறம் உன் மனதிலிருந்து வெளிப்பட்ட அந்த உலகம் கண்டிப்பா உன்னோடது தான், எண்ணங்களால் தான். என்ன நீ ஒப்புக்கொள்கிறாயோ அந்த மாதிரி நீ இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொண்டு நீ இந்த உலகத்தை காணும் போது அப்படின்னா அந்த உலகம் என்பது எண்ணங்களால் உருவான மாயைன்னு காணும் போது அப்ப அந்த மாயையில இருக்கக்கூடிய விஷயங்களும் மாயை, உள்ள நுகர் விஷயங்களும் மாயைன்னு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புன்றது கண்டிப்பா வராது. வேணா விருப்பு நான் விரும்புறேன் நான் விருக்கிறேன்னு சும்மா பொய்யா வந்து விளையாடிக்கலாமே தவிர உண்மையில விருப்பு வெறுப்பு இருக்கிறதுக்கு வழி இல்லை. குவைட் நேச்சுரலி சுக துக்கமும் இருக்காது. வேணா பொய் சுகமும் பொய் துக்கமும் வந்து நடிக்கிற மாதிரி அனுபவிச்சுக்கலாமே தவிர உண்மையான சுகதுக்கம் இருக்கிறதுக்கான வழி சான்சஸ் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ பேசிக்கலி இங்க மனமா சொல்லாவ தான் பேசிக்கா கூட்டிட்டு காட்டியிருக்காரு. எண்ணங்கள் தான் டேஞ்சர் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. லைக்ஸ் வந்து அந்த எண்ணங்கள்னாலதான் அந்த லைக்ஸும் வந்திருக்கு. அந்த லைக்ஸ்ல இருந்து தான்
சுகதுக்கம் வருது. டோட்டலி உன்னுடைய சுகதுக்கத்துக்கு காரணம் வந்து தாட்ஸ் தான், எண்ணங்கள் தான். அப்ப எண்ணங்களே இல்லைன்னா லைக்ஸ் டிஸ்லைக்ஸ், ஐ மீன் சுகம் துக்கத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு பிரம்மானந்த உணர்வு உனக்கு இருக்கும். அதுதான் ஒரிஜினல் உணர்வு. அந்த ஒரிஜினல் உணர்வு தான் நீ. ஸோ அதை நீ அடையணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாட்ஸினால் வரக்கூடிய இந்த சுகதுக்கம் இருக்குல்ல, அதுல இருந்து நீ வெளியே வரணும். இந்த தாட்ஸை உண்மையான நம்பி தாட்ஸினால் வரக்கூடிய சுகதுக்கத்தை உண்மையான நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூப சுகத்தை உன்னால டச் பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்த பாயிண்ட், ரியலைசிங் ஐ எம் நாட் தி பாடி நார் இஸ் தி பாடி மைண்ட், ஐ எம் அவேர்னஸ் who attains the supreme state and no longer remembers things done or undone. மாயையினுடைய அனித்தியத்தை வைத்தும் மாயினா எண்ணங்களை வைத்தும் இப்படி எல்லாம் வந்து ஆசையை தூக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறே. இந்த ஸ்லோகம் பிரம்மம் சத்யா என்ற விஷயத்தை நமக்கு கொடுத்து காட்டுது. ஸோ எல்லா ஸ்லோகமுமே பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா இந்த ரெண்டு விஷயத்தை வலியுறுத்துறதுக்காகவே சொல்லப்பட்டது என்பதை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்லோகம் பிரம்மம் சத்தியம் என்ற அடிப்படையில் அமைந்திருக்கின்றது. என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் உடல் அல்ல, இங்க நான்கிறது எதை குறிக்குது? பிரம்மத்தை குறிக்குது. பிரம்மம் உடல் அல்ல, உடலும் என்னுடையது அல்ல. நான் தூய அறிவு அப்படின்னா நான் பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் என்று உணர்ந்தவன் உன்னதமான நிலையை அடைகிறான். அவன் செய்த செயல்களையோ அல்லது செய்யாத கடமைகளையோ பற்றி இனி அவன் சிந்திப்பதில்லை. ரெண்டு விஷயத்த சுட்டி காட்டியிருக்கிற. ஆக்சுவலா இந்த உடம்பு நான் இல்லை, நான் பிரம்மம்னு ஃபீல் பண்ணிட்டேங்கன்னா ஐ வில் நெவர் பாதர் அபவுட் தி திங்ஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துல நான் என்ன செய்யணும், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தைகள் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு தீராத கஷ்டத்தையும் குழப்பத்தையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா நிறைய ஆசைகள் வச்சிருக்கான். அந்த ஆசைகள் அடையிறதுக்கு உண்டான பிளான்ஸ் போடுவான். அந்த பிளான் படி அதை பண்ணணும் இதை பண்ணணும், அடுத்து என்ன பண்றது, என்ன பண்ணானா எந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்க முடியும், இப்படியே வண்டியை ஓட்டிட்டு இருக்க இந்த நிலையில டக்குன்னு ஒரு ரியலைஸ் பண்றான், இது மாயாடா, இது சும்மா நாச்சுக்கண்டா, இது எதுவுமே உண்மை இல்லடா, நான் பிரம்மன்டா. ஸோ தி மொமெண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் உனக்கு வந்துருச்சு, அந்த ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த நான் அதை செய்யணும் இதை செய்யணும், அதை செய்யலைன்னா என்ன ஆகும், இதை செய்யலைன்னா என்ன ஆகும், இந்த மாதிரியான எண்ணங்கள் உன்னை விட்டு காணாம போயிடுமா இல்லையா? என்ன சொல்றாரு, அந்த பிரம்மன்ற உன்னத நிலையை அடைந்தவன் செய்த செயல்களையோ அல்லது செய்யாத கடமைகளையோ பற்றி இனி சிந்தித்ததில்லை. அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும்ன்றத பத்தியும் சிந்திக்க மாட்டான். ஐயையோ ஏற்கனவே இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே, இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முடிஞ்சதை பத்தியும் சிந்திக்கிறது இல்லை. இனிமே என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத பத்தியும் கவலை இல்லை. ஜஸ்ட் லைக் தேட், இதெல்லாம் மாயான்னு புரிஞ்சுக்கிட்ட செகண்ட்லயே அவன் கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடலாம். அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கலன்னா அவன் எப்படி வேலையை பார்க்க முடியும் அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பிரம்மத்தை உணர்ந்த மாத்திரத்தில் உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். சரணாகதி அடைந்த பக்தனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எப்போன்னா நீ பிரம்மம்னு ஃபீல் பண்ணிட்டாலே போதும். இவன் மனசை யூஸ் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா மனசை யார் யூஸ் பண்ணி ஆகணும்? ஈஸ்வரன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக ஈஸ்வரன் இயக்க நீ இயங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அல்லது நான் சொன்ன மாதிரி சரணாகதி பக்தன் நிலையாக மாறிவிடும். அப்ப நீ ஏற்கனவே பண்ண செயல்களை பத்தியும் சிந்திக்க மாட்டேன், இனிமே நீ செய்ய போற செயல்களை பத்தியும் நீ சிந்திக்க மாட்டேன். எப்போ அப்படின்னா நீ பிரம்மம் என்று உணர்ந்த மாத்திரத்திலே. மறுபடியும் உங்களுக்கு டவுட் வரலாம், அது எப்படி கிருஷ்ணன் இத்தனை லீல பண்ணா எதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைக்காமல பண்ண முடியும், பிளான் பண்ணாதானே பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். பட் எப்பயுமே இந்த அத்வைத கிரந்தங்கள் நமக்கு என்ன வலியுறுத்துது அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த வேதரிக் மெத்தடை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அனுபவி மெத்தட்ல புகுந்து ஆடலாம். ஃபர்ஸ்ட் நீ ஸ்டாப் பண்ணி, நீ பிரம்மங்கிற ரியலைசேஷனுக்கு வா. இந்த பிரம்ம சுகத்தை எண்ணங்கள் இல்லாம அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கு வா, அல்லது சரணாகத பக்தனின் நிலைமைக்கு வா. அதுல நீ ஜெயிச்ச பிறகு அஃப்கோர்ஸ் யூ வில் ஹாவ் அன் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் அ தாட்ஸ் வித்தவுட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அப்போ நீ எண்ணங்களில் வெறுப்பு இல்லாத எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணி கண்ணன மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாயலையிலேயே உன்னால சிறம்பட செய்ய முடியும். நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால எடுப்புல எல்லாருமே வலியுறுத்துறது என்னன்னா, நீ வந்து வெறுப்பு இல்லாம தாட்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதை விட நீ முதல்ல இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ யாருன்னு புரிஞ்சிட்டு பிரம்மத்துல இரு.
நீ வந்து அது எதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு கூட அதை விளையாடலாம், இதை விளையாடலாம்னு ஆசைப்படாது. விளையாடாமலேயே உன்னால் சுகமாக இருக்க முடியுங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து நீ கொண்டு வா. அந்த நிலையை நீ அச்சீவ் பண்ணு, அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவா எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இவரும் சொல்லியிருக்காரு, ஒன்ஸ் நீ பிரம்மம்னு ஃபீல் பண்ணிட்டேன்னா யூ வில் நெவர் பாதர் அபவுட் வாட் தி திங்ஸ் ஹேப்பன்ட் ஆல்ரெடி ஆஸ் வெல் அஸ் யூ வில் நாட் கோயிங் டு பாதர் அபவுட் தி திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஃபியூச்சர். அதாவது இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தியோ ஏற்கனவே நடந்ததை பத்தியோ சிறிதும் கவலை இல்லாமல் நீ ஆனந்தமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்லோகாவை அவர் சொல்ல வர்றது. இப்போ உங்களுக்கு என்ன கேட்கலாம்னா, அந்த உடல் நான் அல்ல, உடல் என்னுடையதல்ல, நான் தூய அறிவு என்று உணர்ந்தவன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போட்டாரு. எப்படி உணர்றது? நான் பிரம்மம்னு உணர்ந்துட்டா பரவாயில்ல, நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் தான். நான் பிரம்மம்னு எப்படி உணர்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் டவுட் வரலாம். பட் நீங்கள் உணர்ந்து கொண்டே உணரவில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு நான் வந்து விடை கொடுக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ பேக் டு தி எஸ்டர்டேஸ் குட் மார்னிங் மெஷின். அதில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். லைட்டோடைய இன்டென்சிட்டி, அதாவது லைட்டோடைய குறைவான இன்டென்சிட்டி தான் டார்க்னஸ் அப்படின்னு சயின்ஸில் ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ உதாரணமா டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, ஹாட் அப்படின்னு சொல்கிறோம், கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். கோல்டு அப்படின்னா என்ன? லோ டெம்பரேச்சரை கோல்டுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ரெண்டுமே ஹீட்டு தான். ஹீட்டோட ஹையஸ்ட் வேல்யூவை ஹாட் அப்படின்னுட்டும், ஹீட்டோட லோயஸ்ட் பாயிண்ட்டை கோல்டு அப்படின்னுட்டும் நம்ம வந்து பேசிக்கிறோமே தவிர உண்மையில ரெண்டுமே ஹீட் தான். புரியுதா? அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தானே. 100 டிகிரி சி அப்படிங்கிறப்ப பயங்கர ஹாட்டா இருக்கும். அதுவே 0 டிகிரி சி அப்படின்னு சொல்லும்போது பயங்கர கோல்டா இருக்கும். 0 டிகிரி சிங்கிறதும் ஹீட் தான், 100 டிகிரி சிங்கிறதும் ஹீட் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி லைட் இன்டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது பயங்கரமான ஹை இன்டென்சிட்டி லைட்டு. பட் இந்த சூரியன் இல்லாத நேரத்துல லைட்டே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னா, சூரிய வெளிச்சம் இப்போது வெரி லோ இன்டென்சிட்டியில இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வெரி லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வி கால் இட் அஸ் அ டார்க்னஸ், அண்ட் தி வெரி ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வி கால் இட் அஸ் தி பிரைட்னஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி ஹாட்டு கோல்டுன்னு ரெண்டு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இன்னும் ரெண்டு வார்த்தை பிரைட்டு அண்ட் டார்க் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எதை பொறுத்து வருது அப்படின்னா ஹை இன்டென்சிட்டி அண்ட் லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை பொறுத்து வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது எங்க நான் கொண்டு வந்து ஈக்குவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நம்ம பிரம்மம் இருக்கு இல்லையா, இந்த பிரம்மம் வெரி ஹை இன்டென்சிட்டியில இருக்கும்போது பியூர் கான்சியஸ்னஸ் சமாதியில இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பிரம்மமே லோ இன்டென்சிட்டியில இருக்கும்போது அப்படின்னப்போ ஜீவனா வச்சுக்கோங்க. ஜீவன்லயே எக்கச்சக்கமான ஜீவன் இருக்கு, அதுலயே எக்கச்சக்கமான லோ இன்டென்சிட்டி இருக்கு. ஒரு அறிவு, ரெண்டு அறிவு, மூணு அறிவு, நாலு அறிவு, அஞ்சு அறிவு, ஆறு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஹியூமன் பீயிங் ஜீவனே கூட வெரி லோ இன்டென்சிட்டி ஆஃப் தி பரபிரம்மம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மமும் நானும் வேற வேற இல்லைன்னு அர்த்தம். நீங்க டார்க் வந்து லைட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பிரைட் மட்டும்தான் லைட்டு, டார்க் லைட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கோல்டை வந்து ஹீட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஹாட்டா இருந்தா மட்டும்தான் ஹீட்னு சொல்லுவேன், கோல்டா இருந்தா ஹீட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஹீட்டையும் லைட்டையும் நீங்க வந்து ரெண்டும் எந்த நிலையில இருந்தாலும் ஒத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இன்டென்சிட்டி எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்க தான் வேணும். ஓகேவா? நீங்க இன்னொன்னும் புரிஞ்சுக்கணும், இங்க வந்து பல அப்படிங்கிறது கிடையாது, ஹீட்டுங்கிறது ஒண்ணுதான். இந்த ஒரு இடத்துல ஹீட் ஹையிலேயே ஒரு இடத்துல ஹீட் ஒரே ஹீட்டு வெவ்வேறு மாதிரியாக அது வெளிப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹீட்டுங்கிறது ஒண்ணுதான், அதனுடைய வெளிப்பாடு தான் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி பரபிரம்மம் அப்படிங்கிறது ஹை இன்டென்சிட்டியும் வெளிப்படுது, லோ இன்டென்சிட்டிலையும் வெளிப்படுதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுல ஈஸ்வரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இன்டென்சிட்டி இஸ் ஆல்சோ வெரி ஹை இன்டென்சிட்டி லைட் அப்படின்னு பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ஜீவா அப்படின்னு எழுதும்போது இட்ஸ் வெரி லோ இன்டென்சிட்டி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் எதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா உன்னை நீ பிரம்மம் என்று உணர வேண்டும் என்பதற்காக. இப்ப நீ எடுத்துட்டு இருக்க வேஷம் அப்படிங்கிறது லோ இன்டென்சிட்டி ஆஃப் யுவர் ஓன் ஸ்வரூபா. நான் எப்படி பிரம்மம்னு உணர்றது அப்படின்னா, டே நீ பிரம்மம் தாண்டா, when you are in a low intensity you நீ சொல்லிட்டு இருக்க நான் பிரம்மம் இல்லைன்னு. நீ பிரம்மம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதே எதுன்னா பிரம்மம் தான் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இந்த லோ இன்டென்சிட்டி அப்படிங்கிறதுனால நீ பிரம்மம் இல்லைன்னு ஆயிடுவியா?
அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்குன்றதுனால அது ஹீட் இல்லைன்னு ஆயிடுமா? டார்க்கா இருக்கு அப்படிங்கிறதுனால அது லைட் இல்லைன்னு ஆயிடுமா? ஸோ ஸ்டில் இட் இஸ் அ லைட் ஒன்லி, நோ? இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் லோ இன்டென்சிட்டி யூ ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இட். நீ தவறா புரிஞ்சுக்கிற, அது ஹீட் இல்லைன்னு நினைச்சுக்கிறது, லைட் இல்லைன்னு நினைச்சுக்கிற, அந்த மாதிரி பிரம்மம் இல்லைன்னு நீ நினைச்சுக்கிற. ஆனா நினைக்கிறதே பிரம்மம் தானே. இங்க பிரம்மத்தை தவிர ஏதாவது இருக்கா என்ன? அப்ப நீயே தான் இருக்க. அது ஹை இன்டென்சிட்டியில இருக்கும் போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் தட் பரபிரம்மா. அதுவே லோ இன்டென்சிட்டியா இருக்கு அப்படிங்கிறப்போ நீ பிரம்மம் இல்லைன்னு பேசுற, ஆனா பிரம்மம் தான் பேசிட்டு இருக்கு. இதை நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய நடிகர் எக்ஸாம்பிள்ல இருந்து சொல்லணும்னா, நடிகர் நடிக்காம இருக்கும்போது ஹை இன்டென்சிட்டி பரபிரம்மான்னு வச்சுக்கோங்க. நடிகர் நடிக்க ஆரம்பிச்சிருக்கும் போது அவனுடைய வேஷத்துல பிரம்மமே லோ இன்டென்சிட்டியா இருக்குன்னு சொல்றேன் நான். சரியா? சரி. இப்ப என்ன சொல்லலாம்னா, பிரம்மம் லோ இன்டென்சிட்டி ஆகிடுது, இவனுடைய வேஷம் ஹை இன்டென்சிட்டிக்கு வந்துடுறான். இப்ப பிரம்மம் தானே வேஷம் எடுத்தது. பிரம்மம் ஒரு வேஷம் எடுத்து பிச்சைக்கார வேஷமோ ராஜா வேஷமோ போட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்க இருக்கிறது பிரம்மன் தான். பிரம்மமே எந்த வேஷமும் இல்லாம இருந்தது, பியூரா இருந்தது, அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? இப்ப அந்த பிரம்மமே இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு லூஸ் வேஷமோ முட்டாள் வேஷமோ போட்டுக்கிட்டு வந்துடுச்சு. சரியா? இந்த லூஸ் வேஷமோ முட்டாள் வேஷமோ போட்டுடுச்சு அப்படிங்கிறதுனால அது பிரம்மம் இல்லைன்னு ஆயிடாது. அதாவது அந்த ஹீட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறதுனாலயே அது ஹீட் இல்லைன்னு ஆயிடாது. ஹீட்டே தான் இப்போ கம்மியா வெளிப்பட்டு இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த கம்மியா வெளிப்பட்டதை வேறன்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் ஹீட் இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி வேஷத்தை போயிட்டு நானும் நீ நினைக்கிறதுனால, வேஷத்தை வேறன்னு நினைக்கிறதுனால, இன்னும் கரெக்டா சொல்லணும், அதாவது உண்மையில நீ யாரு அப்படின்னா பிரம்மன் தான். வேஷம் என்னதுன்னா அதுவும் பிரம்மத்தோட ஒரு வேஷம் தான். பிரம்மமும் வேஷமும் பிரம்மன் தான். ஆனா அந்த வேஷத்தை பிரம்மத்தை விட்டு வேறையா நினைச்சேல்ல. இந்த வேஷத்தை பிரம்மத்தை விட்டு எப்ப வேறையா நினைச்சியோ அப்போ நீ ஆட்டோமேட்டிக்கா நீ வேறன்னு பாக்குற, பிரம்மம் இல்லைன்னு நினைச்சிடுற. பிரம்மமே தான் இந்த வேஷத்துல இருக்குன்னு புரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீ எப்பயுமே பிரம்மத்திலேயே தான் இருந்திருக்க முடியும். அப்போ the same high intensity now appears as a low intensity. அந்த ஃபுல் ஹை இன்டென்சிட்டியான பிரம்மமே சும்மா நாச்சுக்கும் காட்சி வெளிப்படுது. லோ இன்டென்சிட்டி வெளிப்பாடு தான். லோ இன்டென்சிட்டி இந்த வெளிப்பாடு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீ வந்து வேறன்னு நினைக்க வைக்குது. தட் இஸ் வேர் தி மிஸ்டேக் கம்ஸ். இந்த வேறன்னு நினைச்ச மாத்திரத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளிப்பாடை உண்மைன்னு நம்புற, அது ஹீட் இல்லைன்னு நினைச்சிடுற அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அது பிரம்மம் இல்லைன்னு தவறான ஒரு புரிதலுக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்படுது. எப்போ பிரம்மம் இல்லைன்னு நினைச்சிட்டியோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளிப்பாட்டையே உண்மைன்னு நம்பி நீ நிஜமாவே நீ வந்து அதற்குண்டான ஒரு அனுபவத்தை பெற ஆரம்பித்து விடுகிறாய் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி வே வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் பிரம்மம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், நீங்க பிரம்மம் தான். அந்த ஃபுல் ஹை இன்டென்சிட்டியோடவே தான் நீங்க வந்து லோ இன்டென்சிட்டியை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஒன்னஸ் ஃபீலை மிஸ் பண்ணாமலே தான் இவன் டுவாலிட்டியில இருக்கான். அந்த பிரம்மபாவத்துக்கு எந்த கெடுதலும் தேங்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாமலே தான் அவன் அந்த பிச்சைக்கார வேஷத்திலையும் இருக்கான். ஸோ தேர்ஃபோர் இந்த பிரம்மபாவம் எங்கேயும் போயிடாது, பிரம்மபாவம் எங்கேயும் மங்கிடாது. பிரம்மபாவமே மங்கியது போல் தோற்றமளிக்கும் போது அது பிரம்மபாவம் மங்கிடுச்சுன்னு அர்த்தமாயிடுமா? ஏன்னா பிரம்மமே தான், அந்த பிரம்ம பாவத்தோடே தான் அது மங்கியது போல் வெளிப்படுகிறது. மங்கியது போல் வெளிப்பட்ட உடனே அது மங்கிடுமா என்ன? மங்குற மாதிரி தோன்றதே அந்த பிரம்ம பாவம் அல்லவா? இட்ஸ் an extremely brightness that appears to be a darkness அப்படின்னு சொல்ல வரேன். எக்கச்சக்கமான பிரைட்டா இருக்கிறதே டார்க்கா வெளிப்படுது. எது வெளிப்படுது? அந்த பிரைட் தான் டார்க்கா வெளிப்படுது. அப்ப பிரைட் காணாம போக முடியாதுன்னு சொல்ல வரேன். இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இந்த வெளிப்பாட்டை உண்மைன்னு நம்பினே இல்லை, அதுதான் இங்க வந்து டேஞ்சரா போயிடுச்சே தவிர அந்த வெளிப்பாடை நீ பொய்யனை புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ பிரம்மம்னு ரியலைஸ் பண்ணிடலாம். ஸோ அல்டிமேட்லி அந்த பிரம்மத்தை நீ ரியலைஸ் பண்ணும்போது வெளிப்பாடு பொய்யன்னு புரியும், அல்லது வெளிப்பாடு பொய்யன்னு புரியும் போது நீ பிரம்மம்னு புரியும். அப்படிங்கிற அந்த விஷயத்தை வேணா இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. அடுத்து, realizing it is just me from Brahma down to the last clump of grass, one becomes free from uncertainty, pure at peace and unconcerned about what has happened attained or not. இதுவும் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம். இதை நம்ம உணர்ந்தா கூட கண்டிப்பா நம்ம சொரூபத்துக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு புரிஞ்சுப்போம். பிரம்மா முதல் சிறு பொருள் வரை இருப்பது நான் ஒருவனே என்று உணர்ந்தவன் சந்தேகங்களில் இருந்து விடுபட்டு தூயவனாகி அமைதியானவனாய் எதை அடைந்தோம் அல்லது அடையவில்லை என்ற கவலை இல்லாதவனாக மாறிவிடுகின்றான். என்ன புரியணும்?
பிரம்மா முதல் புல் வரைக்கும் இதெல்லாமே ஜஸ்ட் இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மை செல்ஃப் ஒன்லி. நான் ஒருவனே பிரம்மம் மட்டுமே இருக்கின்றேன். நானே தான் இப்படி பல்லாயிரக்கணக்கான வேஷங்களாக வெளிப்படுகின்றேன். நான் வெளிப்பட்டு விட்டேன் என்பதற்காக அது வேறாக மாறிவிடுவாது, என்னை விட்டு வேறாக மாறாது. நானே தானே வெளிப்படுகின்றேன். அப்போ இப்ப நானே கற்பனை பண்றேன், கற்பனையில நானே பலவா மாறுறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த கற்பனையில இருக்கிறது எல்லாமே நான் தானே. ஏங்க என் கற்பனையில இருக்கக்கூடிய எல்லாமே என்னை தவிர வேறாக இருக்க முடியுமா? முடியாது. இப்ப 2 பேர் டைலாக் பேசிட்டு இருக்காங்கன்னா அது 2 பேருடைய டைலாக்கும் என்னது தானே. ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் அடி வாங்குறான் அப்படின்னா 2 பேருடைய ஃபீலும் என்னுடையது தானே. நான் எப்படி அடிக்கணும்னு ஃபீல் பண்றேன், எப்படி அடி வாங்கணும்னு ஃபீல் பண்றேன், அடி வாங்கும்போது என்ன மாதிரி கத்தணும்னு ஃபீல் பண்றேன், எல்லாமே என்னுடைய ஃபீல் தானே. நீங்க என்ன தவிர ஏதாவது இருக்க முடியுமா? So when you completely realize that the whole world is nothing but my own kalpana, it's my imagination, பிரம்மா முதல் புள்ளீராக இங்கு இருக்கும் அனைத்தும் நானே அப்படிங்கிற அந்த பிரம்ம பாவத்தை நீ அடையணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிரம்மம் சத்தியம் ஜெகத் இரண்டுமே மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிட்ட அதே சமயத்துல இந்த நித்யா உலகமாகவும் நானே இருக்கின்றேன்னு புரிஞ்சுக்கணும். சத்தியமாக நானே, நித்யாவாகவும் நானே, ஒரிஜினல் கான்சியஸும் நானே, அத்தனை ரெஃப்ளெக்டட் கான்சியஸாகவும் இருப்பதும் நானே, உண்மையும் நானே, பொய்யும் நானே, வேஷமும் நானே, சத்தியமும் நானே. ஸோ இப்படி இந்த இரண்டையும் எவன் ஒருவன் உணர்கிறானோ, ஸோ திஸ் இஸ் வாட் தி கீ ஃபேக்டரா நான் இதை பார்க்கிறேன். ஸோ நல்லா பாருங்க, பிரம்மா முதல் சிறுபுள் வரை இருப்பது நான் ஒருவனே என்று உணர்ந்தவன் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படிங்க ஒருத்தன் எப்படிங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஒருத்தன் உண்மையில இருக்க முடியாதுல, பட் மாயில இருக்க முடியும்ல. உன்னுடைய இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல நீ இருக்கும்போது பரபிரம்மம் வந்து இருக்க முடியாதா? ஸோ தேர்ஃபோர் இங்கே இந்த நான் அப்படிங்கிறது, நான் ஒருவனே அப்படிங்கிறப்போ பிரம்மம் சத்தியம் என்ற அந்த நானை குறிக்கிறது. பட் இங்கே பிரம்மா முதல் புல் வரை இருப்பது அப்படிங்கிறதுக்கு பொய் நான் அப்படிங்கிறத குறிக்கிறது. சரியா? புல்லும் நான், பிரம்மாவும் நான், எது என்னது எல்லாத்தையுமே போட்டு நான் நான்கிறான்னா பொய்யாக அவனே தான் இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்று அந்த விஷயத்தை நாங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் இதை மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்னங்க கவலை? we cannot have any doubt because we know it's a maya. So அது ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, இவன் ஏன் இப்படி பேசுறான், அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், அட லூசு, அது எதுவுமே உண்மை இல்லை. இல்ல ஏதாவது என்ன வேணா இருந்துட்டு போட்டேன், எல்லாம் அவன் கற்பனை தானே, அனுபவிக்கிறதுக்கு தானே கற்பனை பண்ணிருக்கு, எப்படி வேணா இருந்துட்டு போட்டுண்டான்னு சொல்லிட்டு we never bother about the things happening around here. ஒரு பைத்தியக்காரன் வந்து என்னென்னமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை புரிஞ்சுக்கணும்னு நீ ட்ரை பண்ணுவியா? அவன் ஏன் அப்படி பண்ணுவான்னு யோசிக்கிறியா? விடு, அது அப்படித்தான் இருக்கும், அது வெறும் மாயா, அது எண்ணங்கள் அப்படித்தான் ஏன்னு நாம் புரிந்து கொள்ளும் போது நமக்கு வந்து ரிசர்ச்குள்ள நம்ம போக மாட்டோம். அது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, ஆஃப்டர் ஆல் இட்ஸ் மாயான்னு ஆயிடுச்சு, அனுபவிச்சுட்டு போயேன்டா. ஒரு படத்துல வில்லன் இருக்கான் அப்படின்னு சொன்னா இவன் ஏன் வில்லத்தனமா நடிக்கிறான் அப்படின்னு கேட்பியா? ஆட மாயையில அவன் வில்லத்தனமா நடிக்கிறான்டா, இவன் ஹீரோவா நடிக்கிறான், அவன் வில்லனா நடிக்கிறான், நீ அதை ரசி, நீ வில்லத்தனத்தையும் ரசி, ஹீரோவையும் ரசி, யார் வேணாம்னா ரசிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. The moment when you completely understand that everything is a maya, you will not research about why the things are happen like this. இது ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இவன் லூஸ் மாதிரி நடந்துக்கிறான், இவன் ஏன் காமெடியனா இருக்கான், இவன் ஏன் வந்து வில்லனா இருக்கான், இட் டசன்ட் மேட்டர் ஃபார் அஸ் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காரு, சந்தேகங்களிலிருந்து விடுபட்டு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம கன்ஃபியூஷனே இருக்காது, வேணா நடக்கட்டும், வாட்ஸ்அப் மாயா தானே, கற்பனையில ஜஸ்ட் சுவாரஸ்யத்துக்கு தானே, ஒரு பண்ணுக்கு தானே, ஒரு கேமுக்கு தானே, லெட் இட் பி அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருமே தவிர நமக்கு பெருசா எந்த விதமான ஒரு கஷ்டமும் வராது. நெக்ஸ்ட் அவன் தூயவனாகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லவ் ஆல் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தானே, உன் கல்பனையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ சமமா ரசிக்கத்தானே முடியும். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் இஸ் மை செல்ஃப் அப்படின்னு சொன்னா இங்க அடிக்ஷனுக்கும் அவர்ஷனுக்கும் என்ன வேலை இருக்கு, லைக்ஸ்க்கும் டிஸ்லைக்ஸ்க்கும் என்ன வேலை இருக்கு? தென் ஆட்டோமேட்டிக்லி 100% பியூர் அப்படிங்கிறது அச்சீவ்டு தானே. தி மொமெண்ட் when you understand everything is my own maya, mama maya, automatically you will get purified அப்படிங்கிறதும் நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம். சரியா? இனி நெக்ஸ்ட் அமைதியானவனாய், தென் ஆட்டோமேட்டிக்லி உன்னுடைய அந்த அமைதியின் சொரூபம், அமைதினாலே இந்த சத்தியத்தானந்த சொரூபத்துக்கு தான் இன்னொரு பேர் அமைதி. ஸோ நீ இந்த மாயையில கத்தலாம், கதறலாம், குதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், பட் அது எல்லாமே அமைதியானவனாகவே நடக்கணும். இன்னொருத்தன் கத்துறான், என்ன வேணா கத்துறான், அதுவும் உன்னுடைய சொரூபம், அமைதி சொரூபமே தான் அப்படி கத்தி கொண்டிருப்பதாக நீ பார்ப்பாய். ஸோ எங்கும் அமைதி, எதிலும் அமைதி, எல்லாம் அமைதி, எதுல? சத்தியத்துல. ஆனால் அங்க வெளி தோற்றத்துல என்ன வேணா நடக்கலாம், பட் என்ன வேணா வெளி தோற்றத்துல இருந்தாலும் அத்தனையும் எனது அமைதியின் சொரூபமே என்று உணர்கின்ற அந்த அற்புதம் நிகழும் அல்லவா? So therefore if you understand it like this, automatically you will be continuously
பெர்மனன்ட்லி நீ அமைதியானவனாக இருப்பாய் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா புரியுது இல்ல. இனி நெக்ஸ்ட், எதை அடைந்தோம் அல்லது எதை அடையவில்லை என்ற கவலை இல்லாதவனாக மாறுகிறான். எல்லாமே நீயா மாறிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்க முடியுமா? ஏன்னா அதுவா இருப்பதே நீதானே. அனைத்துமாய் நீயே இருக்கும் போது ஒன்றை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றதே லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதுவும் நீதான். அப்ப எதையும் விட முடியாது. அடையவில்லைன்னு சொல்றதுக்கும் முடியாது, அடைஞ்சிட்டேன்னு சொல்றதுக்கும் முடியாது. எல்லாமா நீயே இருக்கும்போது த பியூர் ஒன்னஸ் ஃபீல் அப்படின்னு வந்துடுறப்போ இங்கே அடைந்தது அடையாதது என்ற கேள்வியே அர்த்தமற்ற கேள்வியாக மாறிவிடுகிறது என்று புரிகிறதா? அப்ப நேச்சுரலி விருப்பு வெறுப்பு இதெல்லாமே டோட்டலி இம்பாசிபிளாக வருகிறது. அப்போ இவர் சொன்ன அத்தனையும் மிக சுலபமாக அரங்கேறுகிறது. ஸோ இதுதான் இந்த அத்வைதத்தினுடைய டாப் சீக்ரெட்டு. ஸோ அதை ஸ்ட்ரெயிட்டவே இந்த ஸ்லோகத்தில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். சரியா? ஸோ மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். பிரம்மா முதல் சிறு பொருள் வரை இருப்பது நான் ஒருவனே என்று உணர்ந்தவன் சந்தேகங்களிலிருந்து விடுபட்டு தூயவனாகி அமைதியானவனாய் எதை அடைந்தோம் அல்லது எதை அடையவில்லை என்ற கவலை இல்லாதவனாய் மாறுகின்றான். Realizing that all this varied and wonderful world is nothing but becomes a pure receptivity, free from inclinations and as if nothing existed on time space. பல்வேறு ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த உலகம் தோற்றம் முழுவதும் உண்மையில் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தவன் எவ்வித வாசனைகளும் இன்றி தூய அறிவு வடிவமாக மாறுகிறான். இங்கு எதுவும் இல்லாதது போல் அவன் பேரமைதியை அடைகிறான். ஃபைனலி அகெயின் வேதரிக் மெத்தட்லயே கொண்டு போய் முடிச்சிட்டார். ஸோ நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த உலகத்தை பொய்யா இருக்குன்னு பார்க்கறத விட உலகத்தை இல்லவே இல்லைன்னு பார்க்கறது ரொம்ப மேலானது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல எந்த விதமான கான்ட்ரவர்சியும் நமக்கு வர முடியாது. நம்மளுடைய அத்வைத சத்தியத்தை நம்ம தப்பா பேசல. ஏன்னா காணல் நீர் அப்படிங்கிறத இருக்கு, சரி பொய்யா இருக்கு அப்படின்னு நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா காணல் நீர் அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு சொல்றதும் உண்மைதானே. அது தெரியுதுங்கிறதுக்காக அங்க இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? அதை குடிச்சு தாகத்தை தணிக்க முடியுமா? அந்த நீங்க குளிச்சு உங்கள் உடல் சூட்டை தணித்துக் கொள்ள முடியுமா? இது பாசிபிள் டு டு எனிதிங் லைக் திஸ் ஹியர். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காணல் நீர் சூரிய கிரணங்களால் ஏற்பட்ட ஒரு மாய தோற்றம். இப்போ அங்க போனா ஹீட்டா தான் இருக்கும். தண்ணின்னா குளிர்ச்சியா தானே இருக்கணும், ஆனா ஹீட்டா தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்காதுன்னு மட்டும் பார்ப்போம், ரொம்ப ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. ஸோ தண்ணி இல்லை அப்படிங்கிறது உண்மையா இல்லையா? அது தெரியுது அப்படிங்கிறதுக்காக நீங்க உண்மையை எதுக்க போறீங்களா? ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கம் அவே ஃப்ரம் தி அடிக்ஷன் இன் தி மாயா. ஏன்னா இந்த சாப்டர் முழுக்க மேஜர் அவர் ஏன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாயை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாயாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாயா அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிறத நீ ரொம்ப நம்புறதை விட உண்மையிலே இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்பு. இல்லாதது தெரியுதுன்னு வேணா பாரு. இல்லாதது தெரியுது அப்படின்னு இல்லைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, தெரியுதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடு. ஹியர் எல்லாமே நம்ம எதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அடிப்படையில தான் நம்மளுடைய அனுபவங்களே மாறுதுங்க. ஸோ இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒன்றரை கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வேல்யூவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் பேச போகிறேன். ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பேரில் நான் பேச போகிறது எல்லாமே ஹவு வி வேல்யூ தி ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நான் பற்றி பேச போகிறோம். ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம இந்த மாயா அப்படின்னா இல்லவே இல்லைன்னு மதிக்கிறோமா, அல்லது நல்லாத்தானே இருக்கு பொய்யா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? அப்போ பொய்யா இருக்கு அப்படிங்கிறதுல பொய்க்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அது மெய்யா மாறிடுதா இல்லையா? அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, பல்வேறு ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த உலக தோற்றம். ஏன்னா அததான் பார்த்து என்ன அழகா இருக்காடா, இதை போயிட்டு இல்லைன்னு சொல்றியடா அப்படின்னுவான். இது எவ்வளவு ஆச்சரியங்களுடன் கூடிய இந்த உலகமாக இருந்தாலும் உண்மையில் ஒன்றுமே இல்லப்பா, அது நிச்சயமா இல்லடா அது என்று உணர்ந்தவன். இது உணர்றது கஷ்டமாங்க. அதுதான் டெய்லி பேசிட்டு இருக்குமே. when everything is continuously and constantly changing in nature, how dare you can believe that it is existed அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏங்க இருக்குன்னு சொன்னா அது எப்பயுமே இருக்கிறவங்க அப்படிதானங்க இருக்குன்னு சொல்ல முடியும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டு இருக்கிற ஒரு வஸ்துவை இருக்குன்னு எப்படி சொல்லுவேன்? ஐ திங்க் நேற்று தான் நினைக்கிறேன், இதே சாப்டர்ல தான் நினைக்கிறேன். என்ன ஸ்லோகம் சொன்னாரு? ஒண்ணு, இந்த உலக பொருட்களுடைய நேச்சரே என்னவா இருக்குன்னா இறக்குது, அழியுது.
மட்டும் இல்ல, இன்பிட்வீன்ல மாறிக்கிட்டே இருக்கு. 2 3 சேர்த்து சொன்னார்ல, தோற்றம் மறைவு பிளஸ் இன்பிட்வீன் கண்டினியூஸ்லி சேஞ்சிங். ஸோ இந்த இன்பிட்வீன் கண்டினியூஸ் சேஞ்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நொடிக்கு நொடி மாறிட்டு இருக்கு. ஏதோ வந்தது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் போகணும்லாம் இல்லை. வந்ததுல இருந்தே அது போய்கிட்டு தான் இருக்கு. நீங்க பிறந்ததுல இருந்தே நீங்க செத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் ஒன்று பழையது கழிந்தது புதியது புகுந்தது அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு தானே இருக்கு. அதுக்கப்புறம் டோட்டலா ஒன்று போயிட்டு புதுசா ஜென்மத்துல வர்றது அப்புறமா யோசிக்கலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் நம்ம ஆச்சரியமா பாக்குறோம். பட் இந்த ஆச்சரியமான இந்த உலக தோற்றம் உண்மையில ஒன்றும் இல்லைன்னு புரியணும். ஏன்னா அது நிரந்தரமா இல்ல எது ஒண்ணு நிரந்தரமா இருக்கோ அதுதானே உண்மைன்னு சொல்ல முடியும். அப்ப மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அது இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி அது இல்லை என்று புரிந்தால் எவ்வித வாசனைகளும் இன்றி தூய அறிவு வடிவம். ஸோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் மேடம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நேற்று, போன ஸ்லோகத்துல தி மொமெண்ட் இது எல்லாமே நான் தான் புரிஞ்சுக்கிட்டா, நான் தான் எப்ப புரிஞ்சுக்க முடியும், மாயையில தான் இருக்க முடியும்னு பார்த்தோம். அப்போ அந்த கம்ப்ளீட் அனைத்தும் நான் 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 இது வெறும் மாயைக்கா நானே இப்படி வெளிப்பட்டு தோன்றுகிறேன்னு புரியும் போதும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சான்ஸ் இல்லை, நீ பியூர் ஆயிடுவேன். இன்னும் நீங்க சிம்பிளா என்ன சொல்லியிருக்காரு, நீ அனைத்தும் நான் புரிஞ்சுக்கிறியோ இல்லையோ, இந்த உலகம்ங்கிறது இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா நீ மட்டும்தான் இருப்ப, அது உண்மையான நானா தான் இருப்ப. அதனால இந்த ஒரு பாட்டிக்கும் வந்துட்டாரு. ஸோ ஏதோ ஒன்று புரியலனாலும் எப்படியாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃப்ரெண்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எவ்வித வாசனைகள் இன்று எப்படின்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே வேனிஸ் ஆயிடும். எப்போன்னா இந்த உலகம் இல்லவே இல்லைன்னு நீ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது தூய அறிவு வடிவமாக மாறுகிறான். இங்கு எதுவும் இல்லாதது போல் அவன் பேர் அமைதியை அடைகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எதுவுமே இல்லைன்னு சொன்னா ஆசை காணாம போயிடும் அப்படிங்கிறது உண்மையா? ஒரு அழகான பொண்ணை பாக்குற, அவ வேற கண் சிமிட்டி வேற கூப்பிட்டுட்டா அப்படிங்கிறப்போ அது இல்லவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணு அப்படின்னு இங்க சொல்றோம். அப்படின்னா இப்போ ஒரு நம்ம திரையில பாக்குறதே நம்ம டெய்லி இன்னைக்கு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் திரைப்படம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது திரைப்படத்துல ஒருத்தி கண்ணை சிச்சு கூப்பிடுறா அப்படின்னா உண்மையில கூப்பிட்டுட்டா இருக்கா? இது இல்லதானே, மாயே தானே. அது 100% நமக்கு தெளிவா தானே புரியுது. ஆனா அந்த மாதிரி நம்ம தெளிவா புரிஞ்சிருக்கும் போதே கூட அதுல அட்ராக்ட் ஆயிடுறோம்ல, அதுல மயங்கிடுறோம்ல, அது உண்மைன்னு நம்புறோம்ல. ஸோ ஹேவிங் நோன் தட் இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு நினைச்சாலே கூட அது உண்மைன்னு நம்புறோம். ஏன்னா தெரியறதையே பார்த்து பார்த்து நம்ம மயங்கி அதை நினைக்கிறதுனால. பட் அது தெரியறதுக்கு பின்னணியில உண்மையில இருக்கான்னு யோசிக்கணுமா இல்லையா? இப்போ இன்னைக்கு நடிகர்கள்லாம் ரொம்ப ஈஸியா சிஎம் ஆயிடுறாங்க. ஏன்னா வில்ல நடிகர் யாரும் அவ்வளவு ஈஸியா ஹீரோ ஆக முடியாது, சிஎம் ஆக முடியாது. ஹீரோ நடிகர்கள் தான் ஆக முடியும் இல்லையா? அது எப்படி ஹீரோ நடிகர்களுக்கு மட்டும் சிஎம் ஆக முடியுது அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள் தட் அவன் காண்பதை உண்மைன்னு பாக்குறதுனால அவன் நம்புறான். சரியா? ஸோ பேக்ரவுண்ட்ல உண்மையிலேயே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த தோற்றத்துல அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே உண்மைன்னு ஏத்துக்கும் போது நீ அவர்களை நம்புவதாக மாறிவிடுகின்றாய் அப்படிங்கிற மாதிரி தானே வருது. சரியா? முந்தைய காலத்துல அந்த எம்ஜிஆர் நம்பியார் அப்படின்லாம் இருப்பாங்க. நம்பியார் இஸ் வெரி கிரேட் பக்தனா. சரியா? பட் ஆக்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்க இல்லைன்னா தான் நடிச்சுக்கிட்டு இருப்பான். பட் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா அந்த நம்பியார் எங்கேயாவது போனார்னா அங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் அவனை பார்த்து காரி துப்பிடுவாங்களாம். பட் இதையும் அவர் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி அவர் அந்த கதைகளை நம்ம பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி வே வி ஆர் சீட்டிங் அவர் செல்ஃப் அப்படிங்கிறேன். ஏன் அப்படின்னா தோற்றத்தை உண்மை என்று சுலபமாக நம்பி விடுகின்றோம். அப்ப தோற்றம்னு தெரிஞ்சாலே நம்புறோம்ல. சினிமால 100% நமக்கு தெரியும் சினிமால இது தோற்றம் தான், அது உண்மை இல்லைன்னு தெரியும். ஆனா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே நம்புறோமா இல்லையா? அப்போ இந்த தோற்றம்ங்கிறது எவ்வளவு டேஞ்சர்னு புரியுதா? அப்ப நீ என்ன ஃபீல் பண்ணணும்னா அங்க இல்லைங்கிற ஃபீல் பா. அங்க எதுவுமே இல்லைங்கிற ஃபீலிங் வந்துடு. நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை, எதுவுமே இல்லை, நான் சும்மா எல்லாத்துக்கும் தெரியுதுங்கிறதுக்காக. அப்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குற? தெரியுதுங்கிறதுக்கு கொடுக்குற. இல்லைங்கிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. இப்ப இல்லைங்கிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தெரியுதுங்கிறதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறேன். நம்ம தெரியுதுங்கிறதுக்கு தானே மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதனாலதானே இல்லைங்கிறது லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸா போயிட்டு நம்ம அடிமையாயிடுறோம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஸோ தேர்ஃபோர் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் வி வேல்யூ அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கோங்க. அதனால இவர் எப்படி பார்க்க சொல்றாரு அப்படின்னா இல்லைன்னுட்டே பார்க்க சொல்றாரு. சரியா? ஒன்றுமே இல்லை, உலக தோற்றம் முழுவதும் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தவன் எவ்வித வாசனைகளும் இன்றி தூய அறிவு வடிவவனாக மாறுகின்றான். எதுவும் இல்லாதது போல் அவன் பேர் அமைதியை அடைகிறான்.
கிட்டத்தட்ட அவ்யக்தா ஸ்திதிக்கு போயிட்டாரு, சமாதி நிலைக்கு போயிட்டாரு. எதுவுமே இல்லாத அந்த நிலையிலும் கூட அவன் ஒரிஜினல் சுகானந்த ஸ்வரூபத்திலே அவனால திளைத்திருக்க முடிகிறது. ஸோ அதை அடையணும்னா நீ இதை உலகத்தை இல்லவே இல்லைன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகம் மற்றும் அத்தியாயம் நிறைவடைகிறது.